நேசனே என்னையாளும் தில்லைவல்ல நடராசனே கள்ளிசரி காளி முனியனே 600 வருஷம் உடமறந்தாண்டா படுக்க முன்னாடி ஊத்து தண்ணி கள்ளிசரி மந்தையில இன்ன வத்தல கொஞ்ச நேரம் முள்ளு சத்தம் கேக்குதுடா பரப்பட்டாண்டா பழையனூர் எல்லைக்கு என் பொல்லாத காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் உன் வீரத்தை நாட்டு மக்காரியனும் நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப ஒரு அஜகு பெஜகு வந்துடாமல் அட இப்படித்தான் நீ ஜாமி அழைக்கணும் அட இப்படித்தான் நீ ராகம் பாடணும் எங்க ஐயா முனியாண்டி சொன்ன வாக்கு புறப்படுதுடா கள்ளிசரி காளி முனி ஐயா ஆளு எறவிச்சருவா எப்ப ஆளு எறவிச்சருவா அசையாதுடா கீநாட்டு என் கருப்பேன் புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு உன் இடம நீயே மேமாட்டு புறப்படுதுடா 18ஆம் படிய விட்டு இந்த பழையனூர் கிராமத்துக்கு என் 18ஆம் படியானே தீர்த்தக்கரை ராக்க கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் மொட்டை கௌரமுனி ஐயா கொஞ்ச நேரம் புறப்படுதுடா ஜாமி ஊரா ஹலோ ஹலோ Hello. ஸ்ரீ கணேஷ் ரேடியோஸ் அருமை அருமை அப்போ இந்த பேச மட்டும் போட்டு விடுங்க மருதமணி அறம் வாங்கிட்டு மேற்கு விழுந்து ஓட போனேன் அவன்கிட்ட என்னடா உனக்கு ஜவாஜான் அந்த பெட்டிக்காரன் இருந்தாலும் ஆமா முண்டை அங்கே என்ன மைத்த கொடுக்குற பாலாபிஷேகம்மா பழனியில பண்டார வேடம்மா கழுகு மலை ஐயனே பண்டார வேடம்மா Hello, citizen. Hello, citizen. Hello, hello. திருச்செந்தூரும் செல்வகடாசியும் கழுகு மலை जगजननी सुगवानी कल्याणी जगजननी सुगवानी कल्याणी जगजननी सुगवानी कल्याणी जगजननी सुग स्वरूपिणी
அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரை வாணி சுகஸ்வரூபிணி மதுரை வாணி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுமரோ தரே வேண்டுமரோ தரே இன்னும் மனோ வல்லையோ வேண்டும் வரம் தரே மனம் கொள்ளையோ வேதாந்த நாதந்தரோவினி வேதவராந்த ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி ஜனனி ஜெகஜனனி வணக்கம். இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கு ஏத்த பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கு ஏத்த பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னால் நோம்பும் இருந்த உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னால் நோம்பும் இருந்த உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா 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 யான முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்பாட்டிக்கெல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்பாட்டிக்கெல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா அனுச்சய சொன்னது பள்ளிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா
நடந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கு ஏத்தே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. அஞ்சாத சிங்கமடா அழகு முத்துக்கொன் தங்கமடா. அஞ்சாத சிங்கமடா ஹே அழகு முத்துக்கொன் தங்கமடா. எக்குலமும் போற்றுகின்ற யாதவர் குல தலைவனடா. யாதவர் குல தலைவனடா. அஞ்சாத சிங்கமடா அழகு முத்துக்கொன் தங்கமடா. அஞ்சாத சிங்கமடா அழகு முத்துக்கொன் தங்கமடா. திருநெல்வேலி சீமையிலே சீமானாக வாழ்ந்தாரு. திருநெல்வேலி சீமையிலே சீமானாக வாழ்ந்தாரு. கட்டாளங்குளத்தினிலே காளையாக வளர்ந்தவரு. கட்டாளங்குளத்தினிலே காளையாக வளர்ந்தவரு. அஞ்சாத சிங்கமடா அழகு முத்துக்கொன் தங்கமடா. அஞ்சாத சிங்கமடா அழகு முத்துக்கொன் தங்கமடா. எத்தனையோ தலைவராலும் இந்நாட்டில் வாழ்ந்தாலும். எத்தனையோ தலைவராலும் இந்நாட்டில் வாழ்ந்தாலும். அழகுமுத்து தலைவர் போல் பார்த்ததுண்டா நாட்டினிலே. அழகுமுத்து தலைவர் போல் பார்த்ததுண்டா நாட்டினிலே. அஞ்சாத சிங்கமடா அழகுமுத்துக்கொன் தங்கமடா. எக்குலமும் போற்றுகின்ற யாதவர் குல தலைவரடா. யாதவர் குல தலைவனடா. நாட்டுக்காக வாழ்ந்தவரு நல்ல உள்ளம் கொண்டவரு. நாட்டுக்காக வாழ்ந்தவரு நல்ல உள்ளம் கொண்டவரு. ஏடு போற்ற வளர்ந்தவரு எங்கள் குல அழகு முத்து. ஏடு போற்ற வாழ்ந்தவரு எங்கள் குல அழகு முத்து. அஞ்சாத சிங்கமடா அழகு முத்துக்கொன் தங்கமடா. அஞ்சாத சிங்கமடா அழகு முத்துக்கொன் தங்கமடா. யாதவ குலத்தினிலே பிறந்திட்ட எங்கள் சொத்து. யாதவ குலத்தினிலே பிறந்திட்ட எங்கள் சொத்து. பாரத நாட்டினிலே வளர்ந்திட்ட எங்கள் முத்து. பாரத நாட்டினிலே வளர்ந்திட்ட எங்கள் முத்து. அஞ்சாத சிங்கமடா அழகு முத்துக்கொன் தங்கமடா. சீறி வந்த வெள்ளையனை எதிர்த்து வந்த சிங்கமடா. சீறி வந்த வெள்ளையனை எதிர்த்து வந்த தங்கமடா. மாவீரன் அழகு முத்து போல் வீரன் இல்லை நாட்டினிலே. மாவீரன் அழகு முத்து போல் வீரன் இல்லை நாட்டினிலே. அஞ்சாத சிங்கமடா அழகு முத்துக்கொன் தங்கமடா. அஞ்சாத சிங்கமடா அழகு முத்துக்கொன் தங்கமடா. எக்குலமும் போற்றுகின்ற யாதவர் குல தலைவனடா. யாதவர் குல தலைவனடா. யாதவர் குல தலைவனடா. யாதவர் குல தலைவனடா. ரோட்டோரம் நிற்கிற நண்பர்கள் எல்லாம் அப்படியே ஓரமாக உட்காந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பின்னாடி இருக்கவங்கலாம் தெரிய மாட்டுது. தயவு செய்து பணிவன்போடுன்னு கேட்டுக்கொள்கிறோம். பின்னாடிலாம் நிறைய இடம் இருக்குது. இந்த ரோட்டோட இருக்கவங்களாம் அப்படியே உட்காருங்க.
கொஞ்சம் அமைதி காத்து கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய இடம் இருக்கு, பின்னாடிலாம் இருக்கு, கொஞ்சம் வாங்க. முன்னாடியே நின்ட்டீங்கன்னா வர்றவங்களுக்குலாம் வழி இல்லை. கொஞ்சம் அப்படியே பின்னாடி இடம் இருக்குல்ல, கொஞ்சம் ஒத்துழைங்க, பின்னாடி போங்க பார்க்கலாம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையன் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையன் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் முறைகிடவே பாடி வந்தேன், ஏழு மலையேறி ஓடி வந்தேன், ஏழு மலையேறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைப்பதை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்தது கீதையெல்லாம் தத்துவமே, உணர்ந்தது கீதையெல்லாம் தத்துவமே, அதை உணர்த்திடும் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு. ஹலோ ஹலோ ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். யமனாத்தமரே உனக்கும், உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம், உங்க தெய்வம் இருந்தா கொத்து நல்லா நடக்கும். ஏன் ஐயா மாரே ஐயாமரே தம்பி மரே வணக்கம், உங்க தெய்வம் இருந்தா கூத்து நல்லா நடக்கும். அத்தை மாரே மாமா மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்காவோ. அத்தமரே மாமரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும். ஏன் ஐயா மாரே அத்தை மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்காவோ. ஐயாமரே அத்தமரே வணக்கம், உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம், உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. அப்பா மரே அம்மா மரே வணக்கம், உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும். ஏன் ஐயா மாரே அத்தை மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். போதும் போதும். எம்கேஆர் வாழுகன்னு சொல்றான்னா குழி தோன்றியான்னு அர்த்தம்.
நான் மதிப்புக்குரிய எனது அன்பு அப்பா, இந்த பகுதியினுடைய செல்லப்பிள்ளையாக திகழ்ந்தவரும் திருப்புவனம் மண்ணில் வசிக்கக்கூடிய சேங்கமரை அப்பாவை வருக வருகன்னு அன்புடன் வரவேற்கிறோம். அவர்களை சார்ந்து வந்த என் உறவுகளுக்கு பூரா ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன உட்காந்துட்டியா? என்ன கம்மா மேனி ஏழை விட போறியா? என்னது டயர்டாக இருக்கும்னா இங்கே உட்காருவீங்களா? உட்காரக்கூடாது. மருதமணி வருவேன், தூக்கி எறியுவேன், எதிரில் அடிச்சுப்புறோம். ஒரு போட்டோ ஆடுறா முருகா. கிரிச்சு கிரிச்சு. சரி, 200 கொடுத்துட்டு போ. ஆமாம், இங்கே ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரைச் சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த பழையனூர் யாதவ பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். இங்கே மிருதங்கத்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி நமது அறந்தாங்கி அருகாமுள்ள ரெட்டையாளம் கிராமத்தின் மண்ணில் மைந்தன் என் அன்பு தம்பி எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு பழையனூர் கோகுலகிருஷ்ணன் இந்த திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாதவ பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். இங்கே ஆல்ரவுண்ட் எடுத்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்களுக்கு பழையனூர் யாதவ பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். அப்போ மருமேனே சார் போய்ங்க பாய், ஒழுங்கா உட்காருங்க. போ என்ன போ தலை முட்டைக்கோசு நறுக்கிற மாதிரி இப்படி ஒழுக்கமா இருங்க, பொண்ணு தர மாட்டேன். அப்புறம் தாளம் எடுத்து கொண்டிருக்கும் நீலகண்டன் தென்னை மரமே பிடிங்கி விழுந்துரும்டா. நீலகண்டன் அவர்களுக்கு இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு யாதவர் குல இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத இந்த பழையனூர் கிராமம். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தேன் இந்த பழையனூர் மண்ணுக்கு வந்திருக்கிறேன். பாசத்துக்குரிய கோகுலகிருஷ்ணன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை அற்புதமாக நடத்தக்கூடிய யாதவ பொதுமக்களுக்கும் பழையனூரில் உள்ள அன்பு கிராமத்தார்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வருகை தந்த என் உயிரிலும் மேலான என் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் நன்றி, வணக்கம். ரூம் பாய் இதை வை, ஒரு பாட்டு பாடிக்கிறோம். எக்கோ வை. அல்லோ 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 அன்னைதான் வணங்கி பழையனூர் அருமை சபையோர் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி பழையனூர் கிராமத்திலேய கட்டட கட்டழகி நமக்கு கோகுல கிருஷ்ணன் தான் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. நமக்கு கோகுல கிருஷ்ணன் தான குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அவே அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருளாக்கு சொல்லி வச்சா பழையனூர் கோகுல கிருஷ்ணன் ஏழ மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா வாழ வச்சா. ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டட கட்டழகி, தரிசனமும் கிடைச்சது என் கட்டட கட்டழகி. எனக்கு பழையனூர் கிராம மடியன் குங்கும பொட்டழகி. அவே ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ. சரட்டு வண்டி ஓட்டி உள்ள ஆதிகாலம் பாட்டை வளர்த்த காரி மாட்ட 2 புட்டு. சாராட்டு வண்டி ஓட்டி ஏ ஏ ஏ சரட்டு வண்டி ஓட்டி தலைய மணி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா. அமோ சாயங்காலம் போன வண்டியை ஏமாமா. சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா. பழையனூர் கருப்பே வாசலுக்கு எழல மாமா. நம்ம கருப்பே வாசலுக்கு எழல மாமா. ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ.
வருதுடா 18ஆம் படியா நாட்டு வெள்ளி புடியருவா 18 படிதான் தாய சாமி 18 படிதான் தாய சாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமி 18 படி ஆண்டா ஏசாமி அந்த 18 படி ஆண்டா குலசாமி ஒரு திறந்துருச்சு உள்ள பழையனூர் கிராமா தாய் உள்ளையா ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழுத மாமா வள்ளி திருமணம் நாடகத்தை பார்க்க தானே எழுத மாமா திருப்புவனம் பேரூராட்சி சேர்மன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு அப்பா தானா சேங்கைமாறன் அவர்களின் சார்பாக கள்ளிச்சேரி சினிமா புகழ் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மருதங்குடி எனது அன்பு அண்ணன் ஏ மருதமணி அவர்களுக்கும் ஆறுமணி டி.ஆர். மணிகண்டன் அவர்களுக்கும் காடமங்கலம் அன்பு தம்பி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற முருகன் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து திருப்புவனம் மதிப்பு மரியாதைக்குரிய தா சேங்கைமாறன் அப்பா சார்பாக எங்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். பொட்டபச்சேரி மாவீரன் அழகுமுத்து கோன் பேரவை சார்பாக யாதவ இளைஞர் அணி பொட்டபச்சேரி சார்பாகவும் எம்.கே.ஆர். அன்பாலயம் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 1001 அம்பளிப்பழத்தை பெருமைப்படுத்திய பொட்டபச்சேரி யாதவ சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எம்.கே.ஆர். அன்பாலய நிறுவனர் என்னுடைய சார்பாக நன்றி வணக்கம். அது வாங்கிக்கோங்க, விழா கமிட்டிகிட்ட கேட்டுட்டு வாங்கண்ணே. சரி, ஐயோ உனக்கு இடம் இல்லையே, இங்கே வா அங்கன்னு பாடு வா. கிடாக்குழி அருமையான ஒரு ஊர். கிடாக்குழி மக்களும் சரி, இந்த கிடாக்குழி மண்ணை உலகம் பூரா தெரிய வைத்தது வாகானு ஏ ஆலமரம் அங்கே வெள்ளது 10,000 தன்னே நன்னானே தானே நன்னானே. வேட்டு சத்தம் கேட்குதையா கிடாக்குழி ஊருக்குள்ள முட்டைத்தன மகன் நினச்சி என்ன கட்ட போறையா நினச்சி. கிடாக்குழி எல் கருப்பசாமி துண்டு மற்றும் 501 நன்கொடை வழங்கிய எங்கள் அண்ணன் கருப்பசாமி எனக்கு நன்றி நன்றி நன்றி. எனது அன்பு அண்ணன் காரியப்பட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு திருப்புவனம் சேர்மன் சித்தப்பு சேங்கைமாறன் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு திருப்புவனம் சேர்மன் தா சேங்கைமாறன் அப்பா சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி திருப்புவனம் பகுதியில் தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடகத்துக்கு வந்தோம். ஆமாம், மாநாடு மாதிரி இருந்துச்சு கூட்டம். மீண்டும் மீண்டும் இங்கே வருகை தந்ததற்காக திருப்புவனம் சேர்மன் சேங்கைமாறன் அப்பா அவர்களை இந்த பழையனூர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் நாடக குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கின்ற என் அன்பு உறவுகள் என் சொந்த பந்தங்கள் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க 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 என வார்த்த முடியாட்டில் உங்களை வணங்குகிறேன் அன்பு அப்பா. என்னப்பா திருப்புவனம் சேர்மன் சேங்கைமாறன் அப்பா சார்பாக ஆறுமணி சக்கரவர்த்தி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பழையனூர் யாதவ இளைஞர் அணி சார்பாக எம்.கே.ஆர். அன்பாலயத்துக்காக ரூபாய் 2001 நன்கொடை வழங்கிய பழையனூர் யாதவ இளைஞர் நற்பணி மன்றத்தாளர்களுக்கு கோடான கோடி நன்றி வணக்கம். அண்ணே 2 பேரும் இங்கே வாங்க. இனிமேல் 150 வந்தால் வாங்காது. அப்போ எக்க வச்சு கொஞ்சம் சார்பு வாய்ஸ் மாறுது. இப்போ ஹலோ ஹலோ காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத
காட்டு புள்ளி வழிமறிக்கும் கலங்கி நிக்காத கோணரம் பேரு சொன்ன புலி பதுங்கும் பாரு. ஆமா கோணரம் பேரு சொன்ன புலி பதுங்கும் பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத பழையனூர் கோணாரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா பழையனூர் கோணாரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. கோணாறு வம்சம் ஐயா அழகுமுத்து வாரிசையா. கோணாறு வம்சம் ஐயா அழகுமுத்து வாரிசையா. கோணாறு வம்சம் ஐயா அழகுமுத்து வாரிசையா. அத்தி மரப்பார இன்னும் பேசுது இந்த ஊர. ஆமா அத்தி மரப்பார இன்னும் பேசுது இந்த ஊர. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத பழையனூர் கோணாரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா கோணாரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வெள்ளையனை எதிர்த்தவரா வீரமுள்ள அழகு முத்தா. வெள்ளையரை எதிர்த்தவரா வீரமுள்ள அழகு முத்தா. வெள்ளையனை எதிர்த்தவரா வீரமுள்ள அழகு முத்தா. தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த பேரா. ஆமா தமிழ்நாடு பூரா இந்த கோணாருடைய பேரா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத கோணார பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா கோணார பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா கோணார பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா கோணார பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் எந்த நேரத்திலும் என் தமிழன் தயங்கினதும் இல்லை, தாமதித்ததும் இல்லை. இந்த உலகத்தில் எந்த நாடு எந்த மாநிலம் பாராமல் எல்லாரிடமும் கோபம் இருந்தும் வீரம் இருந்து அன்பாக பழகக்கூடிய ஒரே ஒரு நாட்டில் உள்ள ஆள் யாருன்னா என் தமிழனை தவிர யாரும் கிடையாது. என் உயிர் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். சென்னை மயிலாப்பூர் எம்கேஆர் அண்ணன் ரசிகர் மன்ற தலைவர் கார்த்திக் அவர் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி என் அன்பு தம்பி நமது மானாச்சாலை அருகாமல் உள்ள வேளாங்குடி என் தம்பி சரவணனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. வேளாங்குடி சரவணா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவன் மயனு அவனை மாதிரியே இருக்கேன், கட்டலாம் மண்டை மாதிரியே. எங்கனடா இருக்க வேளாங்குடி சரவணே? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. ரூம் பாய் ஏன்னா அற்புதமான ஒரு விழா, இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்னும் வரப்போகுது. ஆனால் இந்த கிருஷ்ணனுக்காக இங்கே அழகாக கும்பாபிஷேகம் நடத்திய பழையனூர் யாதவ பொதுமக்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி இன்னும் கத்தப்படாது, செகுல சேர்த்து அரைஞ்சி வருவனே, அவ்வளோதான். பாட்டு படிக்கும்போது ஆடுறிய அதை வைக்கிறிய அது வேற விஷயம். மற்ற நேரம் நான் பேசுகிறது புரிஞ்சாத்தேன். ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து என் உறவுகள்லாம் வந்திருப்பாங்க. தம்பிலாம் வந்திருக்கேன், லிங்கம் நிறைய பேர் சொல்ல முடியாது. இது வேறு குத்தமாக இருக்குது. என் பேரை சொல்ல மாட்டேன், நீ பெரிய பாப்புனான்றேன் உள்ள. எல்லாரும் பேரை சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் காது ஊத்து நடத்தலை. இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்திருக்கேன். சேங்கமாரி அப்பாவுக்கு தெரியும். எப்பா திருப்போணத்தில் அடுத்த வட்டம் நாடகம் போடும்போது பின்னாடி எடுத்து வச்சு விடுங்க பாய். வேணாம் மருதம் பண்ணி வெட்டிடுவேன் அப்படி. அன்றைக்கெல்லாம் என்ன அன்பு தாமதிக்க முடியலை. கொட்டாய 2 பேர் பொக்குறேன். ஒருத்தன் தலையை விட்டுட்டு என்னையும் நினச்சி டான்ஸ் முதுவை தடவிருக்கேன். அந்த பிள்ளை என்ன தம்பி அப்படின்னு சரிக்கான்.
மூத்திரம் இருந்தது பூரா அந்த கொட்டாய்க்கு தான். அடுத்த வருஷம் போடும்போது கொட்டையை கொஞ்சம் இழுத்து போடுங்க பாய், இடம் பத்தலை. சரிப்பா சரி. எங்கள் அப்பா அன்னைக்கு 10,000 கொடுத்தாரு, இன்னைக்கு எப்படி 3,000 கொடுப்பாரு? அப்படிதான் கேப்பில் தான் எதுவும் பண்ணுவேன். கொடுத்துட்டாரா? சரி. கருப்புசாமி ஜமையல் மாஸ்டர் அளவுடையான் கிராமத்தில் இருக்காரா? அன்பாளையத்துக்காக 1001. அவரை அந்த ரூமில் இருக்க சொல்லு. 1000 கொடுக்குற ஆள் கூட ரூமுக்கு வா. 200 300 கொடுக்குற ஆள்லாம் சீமக்கரில் போய் படு. ஓகே. ஏன்னா காசு எதுக்கு தேவைப்படுதுன்னா இந்த ஏழை வாழையில் வாழ வைக்கிறதுக்காக காசு தேவைப்படுது. உண்மையிலே அதான் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். என்னுடைய லட்சியங்கள் பூரா நிறைவேறும். வாழ்க்கையில் ஒரே ஒரு லட்சியம்தான். உங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்கிறேன். அந்த அன்பாலயம் இப்போ ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக நீங்கள் செய்யணும். நான் இல்லாவிட்டாலும் நீங்கள் எல்லாரும் அங்கே உள்ள மக்களை பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரம்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தார் ஐயா. இளைஞர்களை தண்ணிய போட்டு திரிய சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண் மீது கனகே விண்ணார் தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார். விண் மீது கலகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. அட தென்பாண்டி அட பாத்தியனூர் அட தாண்டி போனா அட பரம்பக்குடி அட வந்துருச்சு அட சத்திரக்குடி ஒரு டோல் கட்டா கம்பி தூக்கிருச்சு. அட தாண்டி போனா அட 4 ரோடு அட ரேனா போனா அட ராமநாடு அட கொஞ்ச தூரம் அட பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு அட வந்துருச்சு அட ராமேஸ்வரம். அவர் எங்க இருக்காரு அதுதான் பேய்க்கரும்பு அவர்தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். என் தம்பி காலிஸ் 4 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அருமை அருமை தம்பி, விடவே மாட்டேன். என் அன்பு சித்தப்பா அவர் எப்பயுமே நிறைய எனக்கு செஞ்சுருக்காரு. ஒரு நகைச்சுவைக்காக சொன்னே எங்கள் அப்பா ஏடிஎம்மில் உருவிட்டாரு. எப்பயுமே அவர் செய்து கொண்டு இருப்பார். நல்லது செய்யக்கூடிய மனிதனை இருக்கு வரை யாருக்குமே தெரியாது. அவர் மக்களுக்கு அரசியல் ரீதியாக செய்து கொண்டிருக்கிறார். அதை தவிர்த்து எத்தனை பேர்த்துக்கு உதவி செய்திருக்கிறார் என்பது
அவரை சார்ந்து உள்ளவர்களுக்கும் என்னை போன்ற ஆளுகளுக்கு தான் தெரியும். அன்பு அப்பா திருப்புவனம் பேரூராட்சி சேர்மன் தா சேங்கமாறன் அவர்களின் புதல்வன் என் தம்பி பொறியாளர் திறமையாக படிக்க வச்சுட்டாங்க அப்பா. அவங்க தா செந்தமிழ் மாறன் சார்பில் எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 5001 கொடுத்த சேங்கமாறன் அப்பா குடும்பத்தாரர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா வேலையும் முடிஞ்சு வயர் மட்டும்தான் பண்ணணும். வயர் அன்னைக்கு இழுக்க சொன்னே கொடிக்கயிறை போட்டு இழுத்துருக்கேன் அவருக்கு. ஏன்னா அதுக்கு தேவைப்படுது. அந்த 4 வீடு முடிஞ்சுன்னா ஒரு 4 குடும்பம் வாழ்ந்துக்கிறோம். அதுக்கப்புறம் மேலேயும் பிள்ளர் எழுப்பியிருக்கு பார்ப்போம். உண்மையிலேயே அமைதியாக இப்படி ஒரு கிராமத்தை பார்த்து இந்த பகுதிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உசிலம்பட்டி பக்கம் நாடகத்துக்கு அதிகமாக போகிறேன். அவங்க பேசுகிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. டான்ஸை கட்டி பிடிச்சோன்னா ஒரு வயசான ஒரு 80 வயசு ஆள் கூட எந்திரிச்சு ஏழை கோமாளியா டான்ஸை எவ்வி அட்றா எவ்வி அடித்தா புரிஞ்சேன் என்னை அடிக்க ஆள் வச்சிடுறேன். ஏன்னா யூடியூப்பில் தப்ப முடியாது. அவன் ஆடுறா சூத்து ஊற்றி மாதிரி இருக்கேன் மருதமணியை. அவன் மருதமணி கட்டி பிடிக்கும் போது மருதமணி எனக்கு பாவம். ஒரு கண்ணை மூடிக்கிறேன் எப்பயுமே. இந்த கண்ணை மூடித்தான் பார்க்கும். இப்படி சுண்டி இழுப்பேன். ஆனால் நல்ல வெள்ளை வந்துச்சுன்னா மருதமணி தூங்கவே மாட்டேன். இப்போ உள்ளே போய் பாரு ஜெயப்பிரியாவுக்கு காலெல்லாம் அமுக்கி விடுவேன். எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆனால் ஒரு நல்ல கலைஞன் மருதமணி அண்ணே வீரபாண்டிய கட்டப்பூ நாடகத்தில் திறமையான ஒரு கம்பளப்பட்டாளாம். ஆனால் அன்றைய காலத்தில் இந்த இளைய சமுதாயத்துக்கெல்லாம் இளைஞருக்கெல்லாம் மருதமணியை தெரியாது. ஏன் தெரியாது? பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்க. கட்டபொம்மு மகாராஜா வெளியே வருவார். வர்ணம் மட்டும் பாடிட்டு உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் தான் மருதமணி அண்ணே வரும். நல்ல நகைச்சுவையாளன். இன்னைக்கு வள்ளிதர்மன் நாடகத்தில் அந்த கலைஞனை அறிமுகம் செஞ்சதுனால் இன்னைக்கு அத்தனை இளைஞர்களும் பின்தொடர்ந்து வர்றீங்க எங்கள் நாடகத்தை பார்க்க. நன்றி நன்றி நன்றி. தான் வாழணும் என்று நினைக்கிறவன் திமிரு கொண்டவன். மற்றவர்களை வாழ வைக்கிறவன் தான் உண்மையிலேயே ஒரு தாய் பால் குடித்தவன் வந்தான் தமிழன். உண்மையிலே அத்தனை பேர் தான். ஒவ்வொரு கலைஞனும் உருவாக்கணும். எங்கே உருவாக்குற? யாராவது ஒரு ஆள் பெரிய ஆளாக வந்துட்டா வெட்டுடைய காளியம்மன் போய் காஜை வெட்டி போடுறேன். கழுத்திருப்பேன் ஜெவ மண்டே அவன் வீட்டுக்கு முன்னாடி பேச்சு வைக்கிறேன். காரி துப்பி அவன் ஜெவத்தை நாசப்படுத்துகிறேன். சாரோலையை பார்த்து குருத்தூளை சிரிச்சது மாதிரி இந்த உலகத்தில் யாருமே பெரிய ஆள் அல்ல. இன்னைக்கு சேங்கமாறன் அப்பா முதற்கொண்டு ஒரு அரசியலில் ஜாம்பவனா சாதிச்சிருக்காருன்னா அவர் மட்டும் கிடையாது. அவரை 10 மாதம் சுமந்தெடுத்த தாய் தான் உலகத்திலே பெரியவன். உண்மை அதே. இந்த கைதட்டு 4 கூட அவங்க அம்மா சொல்கிறத கேட்பேயாக்க மசுத்த கேட்பேன். தாய் இருக்கிறதையும் அனுமதி எல்லாரும் அப்படித்தான். ஏலே எங்கடா போற? திருப்பவனம் போகிறேன். அம்மாவுக்கு 2 வரிக்கி ரொட்டி வாங்கிட்டு வாடா. வாங்கிட்டு என்ன வரிக்கி ரொட்டி? நான் வர முடியாது. அங்கேருந்து அவரை பார்க்க போகிறேன்னு போய் படத்தை பார்த்துட்டு வருவேன். அந்த தாய் வடை கட்டாலும் வாங்கி தர மாட்டேன், புரோட்டா கட்டாலும் வாங்கி தர மாட்டேன். அந்த தாய் செத்ததுக்கப்புறம் அந்த புரோட்டாவுக்கு முன்னாடி 47 புரோட்டாவை பிச்சு வச்சு நிறைய போதையில் சால்னாவை ஊற்றி அவன் கவட்டுக்குள்ளேயும் ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டு அவள் ஆத்தாவை சொல்லி அழுவேன். அம்மா புரோட்டா கேட்டா போயிட்டா வந்து சாப்பிடுத்தான். நோத்தானடா போட்டா உடச்சிட்டு வந்து சாப்பிடுவா. அதனால் தாய் இருக்கு வரை தாயினுடைய அருமை தெரியாது. ஒரு குடும்பத்தில் தகப்பன் இல்லாவிட்டால் அந்த குழந்தைக்கு கல்வி போய்விடும். தாய் இல்லாவிட்டால் பாசமும் அறுசுவை உணவும் போய்விடும். அதனால் தாய் தகப்பனை மட்டும் என்னைக்கும் கண்கலங்க வச்சிடாதீங்க. உங்கள் அத்தனை பேர் பாதம் தொட்டு கேட்குறேன். ஏன்னா உலகத்தில் அவங்க இல்லாமல் நம்ம இல்லைங்க ஐயா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நடக்கும். நீ என்னதான் டெய்லி ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு புல் வாங்கி கொடு, ஆப்பு வாங்கி கொடு, அந்த சரக்கு வாங்கி குடிக்கிற வரைக்கும் தான் உன்ட்ட ரொம்ப இதாக இருப்பேன். போதை இருக்கிற வரைக்கும் அந்த போதையில் சில பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க. என் புல்லட்டை கூட நாளைக்கு எடுத்து வச்சு அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கலையா மச்சான் அந்த 1 ஏக்கர் நிலம் வச்சுக்க. எப்போ சொல்லுவேன் முன்ட்ட போதையில் தான் சொல்லுவேன். ஆனால் மறுநாள் சொல்லிவிட்டான்னு போயிடாத கபட்டு பாய்ச்சல பாஞ்சிருவேன். இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எத்தனை சரக்கு வாங்கி கொடுத்து எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறதே உண்மை. சொந்த பந்தங்கள், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி அத்தனை பேருமே ஒரு மட்டத்தோடு எல்லாத்துக்கும் இந்த ஊராக இருந்தாலும் சமமாக இருந்தாத்தான் உன் கூட பழகுவாங்க. நீ அப்படியே படிப்படியாக மற்ற அளவோட நீ பணக்காரன் ஆகி பெரிய லெவலில் காரில் போனேன்னா
உன் சொந்த வந்தான் அத்தனை பேருமே உன் பழகின அத்தனை பேருமே உன்கிட்ட போறாம அடைவாங்க. ஆனால் நீ எவ்வளவு உயரத்தில் கோடீஸ்வரன் ஆனாலும் எத்தனை பதவியில் இருந்தாலும் ஆனந்த கண்ணீரோடு உலகத்தில் உள்ள அத்தனை சாமியை பூரா கும்பிட்டுக்கிட்டு நீ நல்லா இருக்கணுமையான்னு சொல்கிற ஒரே ஒரு ஜீவன் நான் தாயும் தகப்பன் தான். மறந்துடாதீங்க எல்லாருமே. 150 வாங்கல டூட்டியில் கரெக்டாக இருக்கணும், உன்னை வேலையை கிராஸ் பண்ணிடுவேன். கட்டனூர் மறக்க முடியாத என் அன்பு உறவுகள். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு தொடர்ந்து எத்தனையோ வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக கட்டனூர் கிராமத்துக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டனூர் யாதவ சங்கத்தின் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்கொடை அளித்து கட்டனூர் யாதவ சங்கத்தின் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். நன்றி நன்றி. இந்த வெள்ளை துண்டு பெரும்பாலும் போடாதீங்க, ஏன்னா கட்டி குளிக்கும் போது அப்படியே தெரியுது ப்ரோ. வெளியே தாப்பா போடலாம்னு பார்த்தா கொண்டி இல்லை, கதவை மறைக்கலாம்னா எவனா அதுலேயே ஒன்று கடிச்சு ஓட்ட சரியாக வச்சுருக்கேன். அதனால் வெள்ளைத்துண்டு வேண்டாம், கலர் துண்டை போடுங்க. ஒரு சாங் பாடுவோமா? ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசி என்ஃபீல்டு வண்டி வச்சிருந்தேன். மற்றவங்கெல்லாம் 20,000க்கு செல்லு வாங்கிறாங்கன்னு பணத்து முறை காட்டணும்னு 1.25 லட்சத்துக்கு ஐபோனும் வாங்கி வச்சிருந்தேன். திருப்பவனம் பைபாஸில் இடம் நல்லா ரேட்டு ஏறுது, ஒரு வருஷம் வாங்கி போட்டால் அடுத்த வருஷம் டவுலும் படங்குன்னு சொல்லி 30 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு இருந்தேன். பொண்டாட்டி பிள்ளைக்கு 300 ரூபாவில் நகை எடுத்து வச்சிருந்தேன். எல்லாத்துக்கும் தெரியாமல் 10 பைசாவுக்கு வட்டிக்கு விட 50 லட்சம் கொடுத்து வச்சிருந்தேன். 37 லட்சத்துக்கு ஒரு புது காரை வாங்கி வச்சிருந்தேன். பணம் பருத்து போச்சு, மண்டை வலியா இருக்கு, என்ன செய்யறதுன்னு மதுரையில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா, குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தும் அதை எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன், பொண்டாட்டி செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு ஓஜியில வாங்கி தராங்கன்னு எல்லாத்திட்டையும் வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா கப்பு தண்ணி சரக்கு இதை தவிர சோறு தண்ணி குடிக்காம சொந்த பந்தம் மனைவி மக்கள் அம்மா அப்பா எல்லாத்தையுமே தேடாம இந்த சரக்கு வாங்கி கொடுத்தா போதும் குடிச்சா போதும்னு 20 வருஷமா தெரிஞ்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு
வீச குடிக்கையில மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு வட்டிக்கு பணம் வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு போதையில படுத்து கிடந்து வீட்டுக்கு வராம இருந்துண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டிங்க சொன்ன நல்ல வார்த்தைகளையும் எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் பிறவி என்பது ஒரு தடவை தான் இனிமேல் எல்லாம் நம்ம எல்லாருமே அடுத்த பிறவியில பிறக்க போறது கிடையாது 7 பிறவின்னு சும்மா சொல்லுவாங்க அப்படி சொல்ற ஆளை உள்ள வர சொல்லு வெதர்ல மிதிக்கிறேன் ஆமா எத்தனையோ பாட்டு இருக்கும்போது எம்கேஆர் இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடினேன்னு குடிச்சாலும் ஊரா மனசுக்குள்ள என்னை ஓத்தாங்கமான வைவ அப்படி வந்தாலும் இந்த தலைமுறை நல்லா இருக்கணும் தாய் உள்ள எல்லாம் கண்ணீர் வடிக்காம வாழ்க்கையை நடத்தணும்னு மேடைக்கு அத்தனையும் பொறுத்து கொண்டு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரசு நெல்லு வச்சு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையா இந்த பாட்டு முடிஞ்சோடனே கை கொடுக்குற ஆளு இந்த கீரில் தான் போதையில் வந்து தான் கை கொடுக்குற அந்த பாடி அங்கிட்ட வாட்டி விடுங்கப்பா உள்ள வந்து தொலை தாங்க முடியல இந்த கைதட்டின ஆளு பூரா தண்ணி அடிச்ச ஆளுலாம் அடிக்காத ஆளு யாருமே தவறு பண்ணாம கிடையாது நான் இதே இந்த பழையனூரில் பாதிரவல்ல ஓடுவார்ல எங்கள் மாமா வல்லர் அந்த கார்த்திகை சாமியோட வந்து தண்ணி அடிச்சிருக்காங்க இங்கே ஒத்த கொட்டையா சந்திரன் என் பாசத்துக்குரிய சந்திரன் அர்ஜுனன் அந்த அண்ணன் தம்பியில மறக்க மாட்டேன் அவங்க மதுரையில் நகைக்கடை வச்சுருக்காங்க கீழடியில் வசிக்கிறாங்க சந்திரன் குடும்பத்தாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சிமுண்டு மூட கேட்டவனையே இப்போ கட்டக்கூடிய 4 வீட்டுக்கு எந்த விளம்பரம் வேணாம் ராதா நாங்கள் என்ன வேணால் பண்ணுறோம்னு 50 மூட சிமுண்டு கொடுத்த அந்த கீழடி சந்திரனை குடும்பத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் அம்பளிப்பு இப்பையும் கொடுத்துருக்காங்க அன்புள்ளத்துக்கு நன்றி இங்கே அவன் ஒன்றை 50 நூறு வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல இதுக்குள்ளே ஒழிச்சு ஒரு 50 ரூபா தாள் இருக்குது நீ பிளாக்கில் சரக்கு வைக்கிற மாதிரி உள்ளே வைக்கிறியா ஏன்னா தாய்மார்கள் நீங்கள் அழகாக உட்காந்துருக்கீங்க ஆத்தா எத்தனை பேர் புருஷனுக்கு சோறு விடாமல் வந்தியோ சிரிச்சுக்கங்க தாய் நீங்கள் சிரிக்கணும் அப்படி சிரிச்சுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் நோக்கத்துக்கு லோன் வாங்கணும் மகளிருக்குள்ளே வாங்கு உன் புருஷன் கட்டுவாருன்னு உணர்ச்சியாக படுத்துக்கிட்டு சீரியலை பாரு குடும்பம் போல்புன்னு உங்களுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேதா பாடவா வரதஜன கேப்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள கட்டிய மனைவிய நீயும் தான பிழை பேசலாமா காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள வரதட்சணைனால இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ தாய் தகப்பங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க வரதட்சணை அப்படின்ட்டு இப்போ கேட்கக்கூடாது பொண்ணு கிடைக்கல நாட்டில் ஆம்பளை பைய பெருத்து போனேன் இங்கே பாரு 800 பேர் உட்காந்துருக்காங்க நீங்கள் பொம்பளை ஆளுங்க 30 பேர் தான் இருக்குது பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்காம அவன் இப்போ நிறையா நடக்குது அடுத்த முட்டாட்டிலாம் கை வைக்கிறாங்க
பேப்பரில் விரிச்சு பார்த்தா 3 உள்ள தாயை கூட்டிக்கிட்டு வாலிபர் தலைமறைவு. அந்த பிள்ளை நிலைமையை யோசிச்சு பாருங்கய்யா. ஏப்பா ஏய் உனக்கு என்ன கணப்பு என்ன? இதில் என்ன சிரிக்கிற? கடைசி வரை இனிமே வருங்காலத்துலலாம் அவன் ஜெல்லில் பிட்டு போட 500 ஏற்றி வச்சுக்க. அதுதான் உனக்கு பொட்டாட்டி. ஆமாம், வீடு உனக்கு சீமக்கருவை தூருதேன். வண்டி ஓட்டுக்கிட்டு செருப்படுத்து உன் தலையிலே அடிச்சு. என்னடாமோ டே ஏன பையன் என்ன உட்கார்றா. சவுண்டு நீங்கள் பேசுறது கேட்கலையா? வயலுச்சேரி முக்கிய தாத்தா பெட்டிக்காரர் இருந்தார்லப்பா, அவர் பேரன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் தம்பி. அவரெல்லாம் பெட்டி வாசிக்கும் போது எவ்வளோ ஒரு கம்பீரமாக இருப்பார் தெரியுமா? பட்டையை அடித்து அவளை கம்பீரமாக உட்காந்து வயலுச்சேரி முக்கிய தாத்தாலாம் வாசிப்பார். இவன் பாருங்களேன், இவனை யாராவது பெட்டிக்காரன்னு சொல்லுவாங்களா? திருப்பூணம் பஸ் ஸ்டாண்டில் தாலி முங்கு ஓட்டி விற்கிற மாதிரி உட்காந்துருக்கு. 14 வடை திட்டு விட்டு இன்னும் 2 வாங்கினேன்றான் பாரு. திங்கிறதுக்குன்னே வருவாங்க, திண்டே என் குடியை கடுத்துருவாங்க. சந்தோஷமா இருங்க. ஆனால் அப்புறமேலு பாடுறேன் ஐயா, அழகுமுத்துக்கோன் பாட்டு பாடுறேன் பாரு. ஒரே ஒரு விஷயம் ஐயா, ஒரே ஒரு விஷயம். யாதவ மக்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? அத்தனை குலத்து மக்களிடம் அன்பான பழகக்கூடியதான் யாதவ குலம். ஒரே இங்கே சுத்து வட்டாரத்திலேருந்து நிறையா அன்பு உறவுகள் வந்திருக்காங்க. ஒரே விஷயம், பாட்டு பாடுறேன், அது நான் பாட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், பாட்டு பாடுறேன். மற்றவர்கள் லேசாக முகம் சொல்லிச்சிடக்கூடாது. பழையனூர் போனால் நம்ம யாதவர்னு சொன்னாலே இந்த உறவுகள் பூரா எதுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம இந்த கிருஷ்ணன் கோயிலை ஆசீர்வாதம் வாங்க, உங்களையெல்லாம் பார்க்கத்தான் எல்லாரும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் தொடர்ந்து பாடினா முகம் சுளித்து விடுவார்கள். நான் சொன்னால் கேட்பே இல்லை. நன்றி, வணக்கம். கருப்பனை கொண்டுட்டு வந்து இங்கே நிப்பாடி விட்டு விடிகிற வரைக்கும் என் ஜாமி தான் இங்கே நிற்கும். இப்போ தத்துரூபமாக நிப்பாடி விட்டு நோட்டீஸை படிக்கிறேன். அப்போ எக்கவா இங்கே போ, என் மருமையை அழகாக பண்ணுறாரு. எல்லாரும் இந்த கருப்பையன் வரலாறு தெரியும் உங்களுக்கெல்லாம். இந்த கருப்பையன் எப்படி வந்துச்சு, அது எங்கே உருவாச்சு, அந்த கதை உங்களுக்கு தெரியாது. சாமியை அழைக்கும் போது வர்ணிக்கும் போது அமைதியாக கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களை அறியாமையே உங்கள் உடம்பே புல்லரிக்கும். அப்போத்தான் தெய்வம் உங்கள் மனசுக்குள்ளே வந்து நிற்கும். அமைதியாக இருங்க எல்லாரும். வடக்கே வளநாடு வாலி கொண்ட நாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பலி கோட்டை அடையலாயிரம் பண்ண மேற்கே மலையாளம் அது மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டில் அரசே ஆட்சி செய்யும் காலம் முப்போகம் விளையக்கூடிய செல்வ நிறைஞ்ச ஜீமடா மலையாள ஜீம. அங்கே அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு வாரிசு இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்த அரசே மடிப்பிச்சையா காசி விஸ்வநாதனிடம், உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்தும் கொடுடா. எனக்கு அப்புறம் மலையாள நாட்டை ஆட்சி செய்ய வாரிசு இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா, நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு வளர்த்து வாரேன். இப்போ ஒத்த பிள்ளைய பிரிச்சு கொடுத்தா 59 பிள்ளையாங்கி போகும்டாய். நான் ஒத்த பிள்ளையா பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இத மலையாள நாட்டுக்கு மொத்தமாக அழைத்து சென்று இது மொத்தமாக வளர்த்து மகுடம் சுட்டுடாய்.
என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தரவாக்க இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடோ என்று 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வருங்காலம் இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பருந்த மலையாள சீமட்டா அங்கே கடும் பஞ்சமடைய அங்கே பயிரெல்லாம் கருகுது அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுதுடோ அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீம பஞ்ச வர காரணம் என்ன அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும் அங்கே வாயத்தான் கட்டி போறோம் அட இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து அதிகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி வாக்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா இந்த 60 பிள்ளை இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ இது 6 அடி வெங்கடா இது 1000 யானை கொண்ட பழமுடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட விட்டு விரட்ட வழி தெரியாமட்டா அப்ப பக்கத்துல நெருங்குனா அனல் காத்து விசுதுடோய் இது பெல்லா பையா சாமிடோய் அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சு தாண்டா மலையாளத்தான் பெட்டிக்குள்ள என் கருப்பனை அப்ப பெட்டி கிளம்ப மறுக்க அப்ப இடி வானத்துல மின்னுதுடாய் அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில அப்ப நான் தமிழ்நாட்டில் எந்த திசையில போய் உக்கார இந்த மலையாள நாடு என்னைய கிளப்பிரிச்சுடான்னு கருப்பேன் பெட்டிக்குள்ள உருளும் காலம் அட அழகு மலக்காடு என் அருவி மலை சொங்க என் பாட்டேன் படுத்துரும் போது இடுகாடாட்டா அப்ப 18 திருடர்களும் அந்த அழகு மலை எல்லா காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணியில வந்த என் கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா கருப்பு என் 18 படிகரப்பை மடங்கி என் கலிஜரி கம்மாயா அட பொல்லாத உடமரம்மா என் கலிஜரி காளி முனியாய வணங்கி இங்க வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம அட அசக்காத்து வீசாம என் 18ஆம் படியா நீங்க மாடு தலைமாடு காக்கணு என் ஜாமி கருப்பு உட்காருங்க எல்லாரும் அமைதியா உட்காருங்க. ஏற்கனவே எப்படி இருக்கீங்களா அந்த மாதிரி உட்காருங்க. உங்களால எல்லா பேரும் உட்காருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்காருங்க. உங்களிடம் கைதட்டு வாங்குவானா இல்லை நீங்கள் கடிப்படிந்த முகத்தை காட்டும் போது இந்த பெட்டியை தூக்கிட்டு திருப்போணம் பஸ்ல ஏறுவானா பார்க்கலாம். இதோ எங்கே அன்பு தம்பி காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் 6 மணிய பின்பாடல். அவன் மைக்க நல்லா ஏத்துங்க போ. முத்துக்கு முத்தாக
சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதென்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதென்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமின வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமின வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா 100 ஆண்டு காலம் வரை எங்கள் எம்கேஆர் ராதா அண்ணனின் என்றும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக இருக்க அண்ணன் தம்பி அத்தனை பேர்த்துக்கும் பாட்டு பாடின மணிகண்டனுக்கு எல்லாருமே கைதட்டலாம். வாழ்த்துக்கள் மாடு ஒரே ஒரு தும்முள்ள விழுந்தவொடனே பிடிபடாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயா நீங்கள் பாட்டுக்கு நேரம் ஆகுதெல்லாம் சொல்லாதீங்கய்யா, அப்படி சொன்னீங்கன்னா ஒரு உள்ள இங்கே இருக்காது, அடுத்த செகண்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கய்யா. இப்போ ஒரு சாம்பிள் பார்க்குறீங்களா? பூண்டானுச்சு பார்க்க வந்த ஆள் ஊரம் கை தூக்குங்க. போதும் போதும் போதும். எத்தனை பேர் இதில் கம்பு கூட்டு முடி எடுக்காமல் இருந்தியா? போதும் இல்லையா? கம்பு கூட்டு முடிக்க கை சாம்பிள் தான் அது. இன்னும் மெயின் பிக்சர் உள்ள இருக்கு. டாமிட். அப்போ என்னை பார்த்தா ராசாக்கலாம் அந்த அங்கே நிற்கிறேன் தம்பியெல்லாம் பொம்பளை ஆளு இருக்கு, எங்கே ஏறிக்கிட்டு நிற்கிற நீனா? ஏய் ஏத்தாய் அங்கிட்டு போங்கப்பா, போங்க ப்ரோ. பொம்பளை ஆளு பக்கத்தில் ஆம்பளையா அங்கே போய் நிற்காதீங்க, இங்கிட்டு வாங்கப்பா. நாளைக்கு கொலுசை காணா அதை காணாமட்டுரும். எப்பயாரு போடாதேன் டைரி எடுத்து வந்திருக்கா ஸ்டேஷன்லேருந்து. நான் சொல்ல மாட்டேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்துவா என் அன்பு தம்பி
இங்கே வந்திருக்கின்ற என் அன்பு தம்பியை இந்த பகுதிக்கு இன்னைக்கு தான் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அவனை. அன்பு தம்பி பிறந்த ஊர் அறந்தாங்கி அருகாமல் உள்ள ரெட்டையாளம் கிராமம். அந்த கிராமத்திலே இன்னைக்கு என் தம்பினா உலகம் பூரா தெரியும். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 5 ஆண்டு காலத்தில் மிருகத்தில் இவ்வளோ தூரம் நம்பர் 1 இருக்க முடியுமா? நாடக அனுபவம் வேணும்னா ரொம்ப நாள் ஆகும். ஆனால் கற்றுக் கொடுத்த குருநாதர் அப்படி. ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ், மோகன்தாஸ் அவருடைய மாணவனும் எனது அன்பு தம்பியுமாகிய இரட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், அருமை அருமை. பாசத்துக்குரிய பழையனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பி சுப்பிரமணியன் அவர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. பிரசிடண்ட் 501. நீ ஏன்டா பிறகு நிப்பாம என்ன சிரிக்கிற? 501 தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. 501 கொடுத்த வி சுப்பிரமணியன் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயாவுக்கு நன்றி. 501 தானே? அதுதான் கேட்டுக்கணும். காட்டி கொடுக்குறியா பறைத்தினிப்பமே? பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பாசத்துக்குரிய அன்பு அண்ணன். இன்னைக்கு நம்பர் 1 தான் எங்கள் அண்ணன். புதுக்கோட்டை அப்படின்னா
ஆல்ரவுண்டுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது யாருன்னு சொல்லுங்க. அருள். அதே சின்ன பையன் முதற்கொண்டு சொல்கிறேன், அவன் கோமியத்தை குடிக்கலாம். இல்லை இல்லை, அவளை அறிவு சார்ந்து பார்க்குறேன்னு. புதுக்கோட்டை ஏகே என்னப்பு பொம்பளை கூப்பிட்டா உடனே போவேன். அப்பாவா? புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். சூப்பர் சிங்கா, அந்த போதுமையா அண்ணே. வேற எதுவும் கறி வச்சிருக்கியா? வேண்டா, எல்லாரும் இதை பாருங்க. இதை பார்க்கும்போது இது உங்களுக்கு எப்படி தெரியுது? இதை காது உடை வாங்கி போல தெரியும். இதுதான் கட்லா மீன் பிடிக்கிற தூண்டி முள். முகர் சிங். இந்த முகர் சிங் சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா சினிமாவில் எத்தனை பாட்டு பாடுறாரோ அத்தனை பாட்டுலையும் இதை கேட்டிருப்பீங்க. இந்த சத்தத்தை இது இல்லாமல் பாட்டு கிடையாது. நீங்கள் யாரும் இது போய் கருவில் உட்காந்துக்கிட்டு செய்யணும்னு செய்யாத. உதட வெற்றியே வரும். ஒரு லவ்வருக்கும் பொண்டாடிக்கும் முத்தமே கொடுக்க முடியாது. 85 நாளாகும் ஸ்கின் சரியாக. இது லேசா சப்பி காமிங்க. லேசா அதை போட்டு காமிங்க. கடையத்தான் அடைச்சு விட்டாங்க, 12 மணிக்கு துறப்பாங்களா, காப்பு தண்ணி வாங்கலையே, பாவி மனம் கட்டலையே, ஐயோ சாமி ஆத்தா சாமி, ஐயா சாமி, பெரிய சாமி, முனிய சாமி, கண்ணு சாமி, அவன் பொண்ணு சாமி. என்ன பார்த்தா ராசாவே ராசா எங்கிருங்க போதுமுட ராசா ராசா. 16/2/32. அருமை அருமை. வேற எதுவும் வச்சிருக்கியா? எங்க பழையனூர் கோகுல கிருஷ்ணன் திருக்கோவில். நேரம் 12 மணியாக போகுது. அருமையாக ஊதுறேன்டா விளங்காப்பாய வயலை டிங் டாங். ஏன்னா இந்த இசைக்கும் ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகத்து வரும். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே. அந்த பாட்டுக்கு இந்த இசை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. வாழ்த்துக்கள். பெருமாளுக்கு பிடிச்சதே சங்கு தான். இந்த சங்கை எங்கள் அப்பத்தை சத்தம்னு சொல்ல சொல்கிறேன், அதை ஊதிட்டு போ. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாள் அமைத்து கொண்டிருக்கும் நல்ல மனிதர். இந்த தாளக்காரன் நல்லா பார்த்துக்கங்க. போன வருஷம் ஒரு சின்ன விபத்து. அப்படி என்ன நடந்துச்சு?
தீபாவளிக்கு வீட்டுக்கார மாட்டேன் அனுமதி கேட்டிருக்காப்புல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு அது சொல்லியிருக்கு. சரி தொலைஞ்சு வா அப்படின்னு 2000 கொடுத்துருக்கு. 2000க்கு சரக்கு வாங்கியிருக்கேன். வாங்கி அவர் சாதா சரக்கு சாப்பிட மாட்டாராம். பக்காடி லெமன் 1848 ரெண்டையும் கலந்துருக்கேன். கலந்து லேஜா சாயந்தரம் சாப்பிட்ருக்கு. தீபாவளிக்கு முத நாள் சாயந்தரம் ஒரு ஆப்பை சாப்பிட்ட உடனே முண்டைக்கு போதை இறக்கிருச்சு. தூக்கம் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. இந்த வெடியை பற்ற வைக்கணும் போய் ஊதுவத்தியை பற்ற வச்சிருக்கேன் 1 மணி நேரமாக வெடின்னு நினச்சி. சரி போதையான உடனே நல்லா எண்ணெயை தேய்ச்சி குளிப்போம் அப்படின்ட்டு குளிச்சிருக்கேன். வீட்டுக்காரம்மா எந்திரிச்சிருச்சு. எண்ணெயா வந்துட்டேன், தீபாவளி விடிஞ்சிருச்சுல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன். ஏன் முண்டே 1 மணி தான் ஆகுது, நைட்டு 1 மணி தான் ஆகுதா, எண்ணெய் காயணும்ட்டு அதுலேயும் விளக்கு ஏற்றுற விளக்கண்ணி தேய்ச்சிருக்கேன். சரி காயிட்ட அப்படி சொல்லிவிட்டு புதுக்கோட்டையிலேருந்து திருப்பத்தூர் டோல்கட் இருக்குவார், எக்ஸல் எடுத்துக்கிட்டு காயட்டும் அப்படின்னு காத்தாட வந்திருக்காரு போதையில். அந்த பைபாஸில் ஒரு வெள்ளை கோயில் மாடு நின்றுருக்கு. இவனுக்கு போதைக்கு அதுக்கும் டோல்கட்டு கம்பி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. என்ன நம்ம வண்டிக்கே டோல்கட்டு போட்டிருக்காங்க, ஏய் இந்திக்காரங்களா தூக்கி விடுங்கடா அப்படின்னு இருக்கேன். அது காளை மாடுன்னு முண்டைக்கு தெரியலை. மாடு அங்கிட்டு திரும்ப கம்பி தூக்கிருச்சுன்னு போயிருக்கேன். மாடு தவிரிச்சு தவுன்னு போட்டோ எடுத்து பார்க்க போறேன். டோல் கட்டா அது கட்டான்னு. புதுக்கோட்டையை சேர்ந்த நீல வா வா தாளம் போடு, சொல்ல மாட்டேன் உண்மைதானே, சொல்ல மாட்டேன். புதுக்கோட்டையை சேர்ந்த அன்பு அண்ணன் பாசத்தமிழன் பாசமாக வெகுளி எங்க அண்ணன் நீலகண்டேன் சீன் தாளம் பேர காலேஜ் ப்ரோ. நீங்கள் இளவட்டம், நீங்கள் நல்லா ஞானமான ஆள், வாசிக்கலாம். இங்கே வாவேன் இதே உன் மேலே எனக்கு சீன்னு வர்றது. ஒன்று யார் இப்போ 800 குத்துதான் நீலகண்டா. அப்புறம் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் பேரை சொன்னவனே இருந்தா இப்படி வேணாம், இது தேஞ்சு போச்சுன்னா நாளை பொண்ணு அப்புறம் இரும்பு கடை அடைச்சிருவாங்க, தெருவில் தெரியணும். லைட்டாக மைனூட்டாக என்ன நல்லாப்பா நல்லா குனிவேன் அவளைதான் கேட்கணும். போய் மண்டி ஓட்டு வார்ம் பண்ணு, வார்ம் பண்ணு, நல்லா ஒர்க் அவுட் பண்ணு. இப்போத்தான் ஜாமியா